வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நேற்று முதல் காலாவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் அரசாணைகளை வெளியிடக் கோரி காத்திருப்பு போராட்டம் மாவட்ட தலைநகரில் பெறா ஒருங்கிணைப்பாளர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இக்கூட்டமைப்பில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம், தமிழ்நாடு நில அளவை ஒன்றிப்பு, தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கோரிக்கைகளை வைத்துள்ளோம். முதலில் வருவாய்த்துறையில் பணிபார்க்கும் ஊழியர்கள் அனைவருக்கும் பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இரண்டாவதாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் போது தற்போதைய கல்வி முறைக்கு ஏற்றவாறு அவர்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் படித்திருந்தால் மட்டுமே கிராம நிர்வாக அலுவலராக தேர்வு செய்யப்பட வேண்டும். கிராம நிர்வாக அலுவலரை பொறுத்தவரையில் கிராமத்தில் இருந்து பணிபுரியும் நிலை தொடர்ந்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அனைத்தும் ஆன்லைன் என்ற முறையில் பெறப்பட்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு எங்கும் இருந்து கொண்டு கிராமத்தில் பணிபுரியலாம், கிராமத்திற்கு சென்று வரலாம் என்ற நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் ஏற்படுத்தி தர வேண்டும். உழைப்புக்கேற்ற ஊதியம், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். மேலும் டாப்ஸ் திட்டத்தில், உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தில் 10% பிடித்தம் செய்யப்படுவதை, ஊழியரிடம் பிடித்தம் செய்யப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஏற்கனவே பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை ஜிபிஎஃப் அக்கௌண்டில் வர வைத்து அதற்கு உரிய வட்டி விகிதம் போட்டு அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக மக்கள் தான் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கக்கூடிய பணிகள், முக்கியமாக சான்றுகள் வழங்கும் பணி, நில அளவுத்துறையில் ஏற்பட்ட தொய்வு ஆகியவற்றின் காரணமாக பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய 9 அம்ச நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தோழர் சுவாமிநாதன் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.